அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லவனை வாழ்த்தி வல்ல நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்து சிறப்பான நோன்புடைய நாட்களில் நோன்பை நோற்று நோன்பு முடியும் தருவாயில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நான் சென்ற ஆண்டு கூட இதற்குண்டான ஆதாரங்களையும் இதற்குண்டான முழுமையாக நான் பேசி அனுப்பினேன். இருந்தாலும் இவ்வாண்டு மீண்டும் அந்த கேள்விகள் தொடர்கின்றன. என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் துபாயிலிருந்து மற்ற ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போன பிறகு அந்த ஊரில் அவருக்கு நோன்பாய்க்குது. அதாவது இங்கே துபாயில் தான், துபாய் எடுத்துக்கிறோமே, இல்லை சவுதியில் 30 நோன்பு நோட்டுறார். நல்லா புரியணும். 30 நோன்பு நோற்ற பிறகு அவர் இந்தியாவுக்கு போகிறார். இந்தியாவுக்கு போனால் அப்போ அங்கே நோன்பு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நோன்பு பிடிக்கணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் நோன்பு நோற்றால் 31 நோன்பாகிறது. நோன்பு 30 தானே. ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 ஆக. இப்போ இவர் 30 நோன்பு சவுதியில, இன்னும் பிற மலேசியால எல்லாம் முடிச்சுட்டு போய் தன்னுடைய தாயகத்துக்கு இந்தியாவுக்கு போறாரு, இல்லை ஸ்ரீலங்காக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாரு. அந்த ஊர்ல நோன்பா இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? நோன்பு நோக்கக்கூடாது, நோன்பு பிடிக்கதான் செய்யணும். பிடிப்பது கட்டாய கடமை. ஏன்னு சொன்னா, அவர் எந்த நேரத்தில் போறாருன்னு பார்க்கணும். அவர் சஹருக்கு போயிடுறாரு. சஹருக்கு இந்தியாவில் இருக்கிறாரு, தான் ஊர்ல இருக்கிறாரு. அந்த ஊர்ல நோன்பா தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. யார் அந்த மாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, யார் அந்த மாதத்தில் இருக்கிறாரோ நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் போகும்போது அந்த ஊரில் நோன்பா இருக்குது. அப்ப நோன்புல அவர் போயிருக்கிறான்னு சொன்னா நோன்பு நோற்றே ஆகணும், கட்டாய கடமை. அதே நேரத்தில் அவர் சஹர் நேரத்தை தாண்டி பகல் நேரத்தில் ஊருக்கு போறார். அப்பதான் இம்சாக்கு வரும். இப்ப எல்லாம் கேட்பாங்க, இம்சாக்கு இருக்கணுமே, இம்சாக்கு சொல்றாங்க. இம்சாக்கு எப்போ இம்சாக்கு வரும்? அவர் பகல் நேரத்தில் போறாரு, 12 மணி காலையில் பகல்ல போறாருன்னு சொன்னா அவர் அந்த நேரத்தில் நோன்பு நோக்க தேவையில்லை. நோன்பு போல நடித்துக் கொள்ள வேண்டும், நோன்பாகவே நோன்பு போல பாவித்துக் கொள்ள வேண்டும். மறுநாளுக்கு என்ன செய்யணும்? மக்கள் எல்லோரும் பெருநாள் கொண்டாடின நேரத்தில் அவர் பெருநாள் கொண்டாடணும். இவர் சஹர் நேரத்தில் போயிட்டாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பாக நோன்பு நோற்றே ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. இன்னொரு ஹதீஸை பார்க்கும்போது அஸ்ஸௌமு யௌம தஸூமூன துஃப்தரூன அஸ்ஸௌமு யௌம தஸூமூன அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க அந்த நேரத்தில் நோன்பு நோக்கிறீங்கன்னா, நோன்புடைய காலத்தில் நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, நோன்புடைய நேரத்தில் அந்த ஊர்ல இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நோன்பு நோக்க வேண்டும். 31 நோன்பா தான் கணிக்கப்படும். ஷாஃபி மதஹப்ல கண்டிப்பாக அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபி மதஹப்ல அது நஃபிலாக்கப்பட்டுவிடும். அருமையான நேயர்களே, இப்ப ஏன் சொல்றேன்டா, இப்ப உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். ஒரு ஆள் லொஹரு தொழுதுட்டு போனார், துபாயில லொஹரு தொழுறார். இன்னொரு ஊருக்கு போறார். அந்த ஊருக்கு போன பிறகு லொஹரு வக்தே வருது, நேரமே வருது. இப்ப நான் தான் துபாயில தொழுதுட்டானே, சவுதியில லொஹரு தொழுதுட்டு சொல்ல முடியாது. அவர் எந்த ஊர்ல போறாரோ, எப்பொழுது அந்த தொழுகையில நேரம் வக்து வருகிறதோ அப்ப அந்த வக்து தொழ மாட்டேன்னு சொல்ல முடியாது. அசர் வந்துடுச்சு, நான் துபாயில அசர் தொழுதுட்டேன், இப்ப இந்தியாவுக்கு அப்பந்தான் உங்களுக்கு அந்த வக்து நேரமா வருதுன்னு சொன்னா நீங்க எப்படி தொழுவீர்களோ அது போன்று நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நோன்பு நேரத்தில் அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஊரில் நோன்பு இருக்குமையானால் நோன்பு நோற்பது கட்டாய கடமை புரிந்து கொள்ள வேண்டும். இது முகனில் முஹத்தாஜி நூலை பார்க்கிறோம். அதே போல எத்தனையோ நூல்கள் பார்க்கிறோம், ரத்துல் முஹ்தால பார்க்கிறோம். இது கிதாபுகள் செய்திகள் இருக்கப்படுகிறது. எனவே நீங்க 31 நோன்பு அப்படி நினைக்காதீங்க. 31 நோன்பா இருந்தாலும் நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்க நோன்பா இருக்குமையானால் கண்டிப்பா நோன்பு நோக்கப்பட வேண்டும். இன்னொரு விஷயம், இப்ப 28ல ஒரு ஆள் வந்துட்டார். 28 இப்போ துபாயில என்ன செஞ்சாரு, அல்ல பெரிய ஊர்களை 28 தான் நோன்பு முடிச்சார். ஊருக்கு போயிட்டா அங்க பெருநா வந்துருச்சு. அப்ப அவர் என்ன செய்யணும்? ஒரு நோன்பு கலா செய்யணும். 29 நோன்பு இருக்குது. அப்ப அந்த நோன்பு கலா செய்யணும். அந்த ஊர்ல பெருநா வந்துருச்சு. துபாயில அமீரகத்துல
மற்ற யுஏஇல மற்ற ஜிசிசி கண்ட்ரியில அவர் வந்து 28 நோன்பு நோற்ற பிறகு தான் சொந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல பெருநாள் இருக்குமையானால் அவர் பெருநாள் கொண்டாட வேண்டுமே தவிர அதற்கு பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஆக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஊர்ல நீங்க ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், சின்ன ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊருக்கு போறீங்களா, அங்க நோன்பா இருக்குதா, 30 நோன்பு துபாயில முடிச்சிட்டாமே, சவுதியில முடிச்சிட்டாமே, மலேசியால முடிச்சிட்டாமேன்னு சொன்னா அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஊர்ல அந்த நோன்பா இருக்குமையானால் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதா புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோட்ட நோன்புகள் எல்லாம் கபூல் செய்வானாக. நாம் கொடுத்த சதக்கா ஜகாத் அத்தனை கபூல் செய்வானாக கேட்டு முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.